ரங்கா, எதற்காக இன்னும் அடியேனை காக்க வைக்கிறாய்? சம்பிரதாயத்திற்காக நீ அனுப்பியுள்ள ஆச்சாரியனை இந்த பாவியின் கண்கள் எப்போது தரிசிக்கப் போகிறது? முதுமையும் வியாதியும் அடியேனை வாட்டி எடுக்கிறது. இதற்கு மேலும் இந்த பௌதீக உலகில் இருக்க அடியேனுக்கு விருப்பமில்லை. வருங்காலத்தை வாழ வைக்கப் போகும் அந்த ஆச்சாரியனை ஒரே ஒரு முறை அடியேன் தரிசித்து விட்டால் அடியேன் பிறவி பெற்ற பயனை பெறுவேன். தயவு செய்து உன் கருணை மழையை அடியேன் மேல் பொழிந்து விடப்பா. போதும் அரங்கப்பா, போதும். இத்தனை காலங்கள் நீ என்னை அலைக்கழித்தது அனைத்தும் போதும். அரசன் என்ற மமதையில் ஆள வந்தானாக அழிந்து போக இருந்த அடியேனை ஒரு ஆச்சாரியனாக நீ மாற்றி இருக்கிறாய். இது நாள் வரையில் என்னுடனேயே இருந்து சம்பிரதாயத்திற்காக பல சிக்ஷைகளையும் சாஸ்திர கோட்பாடுகளையும் அடியேனின் சிஷ்யர்களுக்கு அருளும்படி செய்தாய். ஆனால் அடியேனின் மனம் ஏனோ திருப்தி அடையவில்லை. அதற்கு காரணம், வருங்கால ஆச்சாரியனின் அர்ச்சா விக்கிரகத்தை அடியேனிடம் கொடுத்து இவரை நீ கண்டுபிடித்து நம் சம்பிரதாயத்திற்காக ஆக்க வேண்டும் என்று அடியேனுக்கு வாழ்வளித்த அடியேனின் குருநாதர் மணக்கால் நம்பிகள் சொன்னாரே. நீ அவரை நேருக்கு நேராக தரிசிப்பாய் என்றும் அருளாசி வழங்கினாரே. என் குருநாதர் கட்டளையை அடியேன் திறம்பட செய்ய வேண்டாமா? குருநாதரின் அருளாசிக்கு அடியேன் பாத்திரமாக வேண்டாமா? காண்பித்து விடு ரங்கநாதா. அன்பின் வடிவமான ஆச்சாரியனை அடியேனின் கண்களுக்கு காண்பித்து விடு. புறக்கண்களால் அடியேனால் அவரை தரிசிக்க முடியவில்லை என்றாலும் அடியேனின் அகக்கண்களால் அவரை தரிசிக்கும்படி செய். இதை தவிர அடியேன் உன்னிடம் வேண்டுவது வேறு எதுவும் இல்லை. கருணை கொள் அரங்கநாதா, கருணை கொள். பெரிய நம்பி, சுவாமி, அடியேனுக்கு ஒரு விஷயம் இன்னும் விளங்கிய பாடில்லை. அதை கூறி அருள வேண்டும் சுவாமி. கடந்த முறை திருமலை நம்பி இங்கு வந்திருந்த போது அவனது மருமானான ராமானுஜனை அடியேன் காண வேண்டும் என்றும் இங்கேயே சிறிது காலம் தங்கி கைங்கரியம் செய்யலாம் என்றும் கேட்டுக்கொண்டேன். ஆம் சுவாமி, நினைவிருக்கிறது. ஆனால் இன்று வரை அதற்கு பதிலொன்றும் தெரியவில்லை. தாங்கள் உத்தரவு கொடுத்தால் அடியேனும் மலராண்டானும் திருமலை சென்று திருமலை நம்பிகளை கண்டு தகுந்த பதிலை பெற்று வருகிறோம் சுவாமி. நல்ல யோசனைதான். நீயும் வெகு நாட்களாக திருமலை வேங்கடவனை தரிசிக்க ஆவல் கொண்டுள்ளாய். எனவே காலதாமதம் செய்யாமல் திருமலை சென்று அடியேனின் கோரிக்கைக்கு விடை தெரிந்து வா. என் உள்ளக்கருத்தை நீ நன்கு அறிவாய். ஆகவே உச்சிதமானதை செய். அப்படியே ஆகட்டும் சுவாமி. இதோ இன்றே புறப்பட்டு விடுகிறோம். நல்லது. ஆசீர்வதியுங்கள் சுவாமி. பெருமாள் அருளால் சகல நன்மைகளையும் பெறுவீர்களாக. விடை பெறுகிறோம் சுவாமி. நல்லது.
சுவாமிதாசன். என்ன பெரிய நம்பிகளே, மலராண்டான், நீங்கள் இருவரும் இங்கு எப்படி? சுவாமி, முதலில் அந்த தீர்த்த குடத்தை இப்படி தாருங்கள். இருக்கட்டும் மலராண்டான். பரவாயில்லை சுவாமி, அடியனிடம் கொடுங்கள். பெரிய நம்பிகளே, அடியனால் இதை நம்பவே முடியவில்லை. இங்கு வர மிகவும் சிரமப்பட்டிருப்பீர்களே. தகவல் தெரிவித்திருந்தால் கீழ்த்திருப்பதி வந்து அடியேன் தங்களை அழைத்து வந்திருப்பேனே. தாங்கள் பல நாள் மலை ஏறியும் இறங்கியும் சிரமப்பட்டு செய்யும் காரியத்தை நாங்கள் ஒரு நாள் செய்வது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல சுவாமி. அப்படி அல்ல, அடியனுக்கு இது பழகி போய்விட்டது. பல வகை மிருகங்கள் நடமாடும் மலைப்பிரதேசம் இது. தாங்கள் முன்னறிவிப்போடு வருவதுதான் உச்சிதமானது. சரி, வாருங்கள், நாம் முதலில் அடியனின் அகத்தை நோக்கி செல்லலாம். நாங்கள் தங்கள் அகத்திலிருந்துதான் வருகிறோம். சற்று நேரம் உட்கார்ந்து நீர்மோர் அருந்திய பின்தான் தங்களை காணலாம் என்று உங்கள் வழிபார்த்து நடந்து வந்தோம். அது மட்டுமல்ல, தங்களிடம் தனித்து பேச வேண்டிய அவசியம் உள்ளது. அப்படியா? சுவாமி, தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். எந்த தைரியத்தில் பல வருடங்களுக்கு முன்பு இம்மலையில் தங்க தாங்கள் இங்கு வந்தீர்கள்? எம்பெருமான் திருவேங்கடமுடியான் இங்கு இருக்கிறான் என்ற தைரியத்தில் தான். சுவாமி, இச்சமயத்தில் தங்களிடம் அடியேன் ஒன்றை குறிப்பிட வேண்டும். இங்கு வரும்போது பெரிய நம்பிகளிடத்தில் இருந்த மனோதிடம் அடியேனிடம் இல்லை. கீழ்த்திருப்பதியிலிருந்து மலையேறி வரும்போதுதான் இது எவ்வளவு கடுமையான ஆபத்தான மலை என்பது தெரிய வந்தது. இப்படிப்பட்ட இடத்தில் பெருமாளுக்கு சேவை செய்யும் உங்களை நிச்சயம் பாராட்டத்தான் வேண்டும். மலராண்டான், உமக்கு ஒன்று தெரியுமா? நம் ஆச்சாரியர் திருமலை நம்பிகளிடம் திருமலை சென்று திருவேங்கடனுக்கு தீர்த்த கைங்கரியத்தை நித்தியப்படி செய்து வா என்று சொன்னவுடன் சற்றும் தயங்காமல் இங்கு வந்து அக்காரியத்தை இன்றளவும் பங்கமில்லாமல் செய்து வருகிறார். ஆஹா, தங்களுடைய ஆச்சாரிய விசுவாசம் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அதனால் தானோ என்னவோ தங்கள் பெயரை எப்போது அவரிடம் உச்சரித்தாலும் நம் ஆச்சாரியர் ஒரு தட அக்கார அடிசலை உண்டது போல் பேரானந்தம் கொள்கிறாரோ? அப்படி இப்படி என்று அக்கார அடிசலுக்கு வந்து விட்டீர்களே. அது ஆனந்தத்தை விவரிக்க அடியனுக்கு வேறு வார்த்தை உதாரணம் சொல்ல தெரியவில்லை. பரவாயில்லை மலராண்டான், அகத்திற்கு சென்றதும் அவசியம் அக்கார அடிசல் செய்து உமக்கு பரிமாற சொல்கிறேன், போதுமா? திருமலை நம்பிகளே, தாங்கள் இப்போது கடந்து வந்த தொலைவு மிகவும் அதிகம்தானே? இல்லை பெரிய நம்பிகளே, முன்பெல்லாம் அடியேன் வெகு தொலைவில் உள்ள பாப விநாசம் என்ற இடத்திலிருந்துதான் தீர்த்தம் கொண்டு வருவேன். ஆனால் இப்போது அப்படி இல்லை. திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன் ஒரு வேடனாக வந்து ஒரு அம்பை பூமியில் எய்து இங்கு அருகாமையிலேயே தீர்த்தம் கிடைக்கும்படி செய்து விட்டான். அவ்விடத்திற்குத்தான் ஆகாச கங்கை என்று பெயர் ஏற்பட்டது. இப்போது ஞாபகம் வருகிறது. முன்பே தாங்கள் ஆகாச கங்கை எனும் இடம் பற்றி கூறியிருக்கிறீர்கள். மொத்தத்தில் தாங்கள் புரியும் கைங்கரியம் அபாரமானது. அடியேன் அப்படி நினைக்கவில்லை பெரிய நம்பிகளே. இந்த கடையனுக்கும் ஒரு பாக்கியம் அருள வேண்டும் என்று அந்த எம்பெருமான் இப்படி ஒரு பணியை கொடுத்துள்ளான். அந்த கோவிந்தனுக்கு அனந்தமான நன்றிகள். திருவேங்கடம் என்பதில் வேம் என்றால் பாபம், கடையதி என்றால் தொலைவது, அழிவது என்று பொருள். அப்படி பாபம் தொலையும் வகையில் அடியனுக்கு இங்கு ஒரு வாய்ப்பை தந்துருளி இருக்கிறான் அந்த திருவேங்கடன். சரி பெரிய நம்பிகளே, திருமலை தெய்வத்தை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். தாங்கள் இருவரும் என்ன காரணமாக அடியனை காண வந்தீர்கள்? முதலில் அதை சொல்லுங்கள். அவசியம் நம்பிகளே. நம் ஆச்சாரியரின் மனநிலையும் அவரது செயல்பாடுகளும் தாங்கள் அறியாதது அல்ல. ஆச்சாரியர் ஒரு விஷயத்தை மனதில் எடுத்துக்கொண்டு விட்டால் அதை எளிதில் கைவிடுவதில்லை. நாம் குடும்ப பந்தத்தில் சில விஷயம் ஆக வேண்டும் என்று நினைத்து அது நடக்காமல் வேறு சில நிகழ்வுகள் மனதிற்கு சற்று பிடித்ததாக நடந்துவிட்டால் அந்த அளவில் திருப்தியாகி ஏற்கனவே எதிர்பார்த்திருந்த ஒரு விஷயத்தை நாம் விட்டு விடுவோம். ஆனால் நம் ஆச்சாரியர் அப்படி அல்ல. அவர் சிந்திக்கும் பல விஷயங்கள் பொதுநல நோக்கம் கொண்டதும் சமுதாய அக்கறை உடையதும் ஆகும். அப்படி ஒரு எதிர்பார்ப்பை எக்காலத்திலும் அவர் மறப்பதில்லை. அந்த விஷயத்தை யாரிடம் அவர் ஒப்படைத்தாலும் அதனுடைய பூரணத்துவத்தை, முழுமையை, அபிப்பிராயத்தை அறிய அவர் நிச்சயம் விரும்புவார். அப்படி ஒரு காரியத்தை தங்களிடம் ஒப்படைத்திருந்ததாக தெரிவித்தார். தாங்கள் சொல்ல வந்தது அடியனுக்கு புரிகிறது பெரிய நம்பிகளே. ராமானுஜனை பற்றிய விஷயத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள்? ஆமாம் திருமலை நம்பிகளே. ராமானுஜன் நம் மடத்திற்கு வந்து கைங்கரியம் புரிவது பற்றி தாங்கள் சோமயாஜியிடம் தெரிவித்தீர்களா?
அவர் அதற்கு என்ன சொன்னார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? பெரிய நம்பிகளே, நம் ஆச்சாரியர் ஒரு விஷயத்தை எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறார் பார்த்தீர்களா? அடியேன் அன்று அவர் ஏதோ வாய் வார்த்தையாக சொல்கிறார், பின்னர் அதை பற்றி நினைக்க மாட்டார் என்று எண்ணினேன். ஆனால் அதற்காக தங்களையே திருமலைக்கு அனுப்பி வைப்பார் என்று அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நம் சிந்தனையில் சில நேரங்களில் சுயநலம் கலந்திருக்கும். ஆனால் ஆச்சாரியரின் சிந்தனையில் ஆன்மீக தேடலும் சமுதாயத்திற்கு அடுத்து தன்னால் என்ன செய்ய முடியும் என்பதும் தான் மேலோங்கி இருக்கிறது. அதை உணர்ந்துதான் அடியேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு நேரே ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தேன். சோமயாஜியையும் காந்திமதியையும் அருகில் அமர்த்திக் கொண்டு நம் ஆச்சாரியரின் விருப்பத்தை தெரிவித்தும் விட்டேன். சோமயாஜி ஒப்புக்கொண்டு விட்டாரா? மறுப்பேதும் சொல்லாததால் சோமயாஜிக்கு விருப்பம் என்று எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் காந்திமதிதான் மிகவும் கலங்கி போய்விட்டாள். அடடா, எதனால் அப்படி கலங்க வேண்டும்? உமக்கு தெரியாததல்ல நம்பிகளே, ராமானுஜன் தவமாய் தவமிருந்து பெற்ற பிள்ளை. எனவே தன்னை விட்டு பிரிந்து ராமானுஜன் ஸ்ரீரங்கம் செல்வது அவளுக்கு வேதனையாகப்படுகிறது. ஏற்கனவே அவன் லௌகீக விஷயத்தில் அவ்வளவாக நாட்டம் இல்லாமலும் சத் விஷயங்களிலும் ஆன்மீகத்திலும் அதன் மூலம் சமூக மேம்பாடு அடைவது பற்றியும் சிந்தனையை செலுத்தி வருகிறான். அவனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அடியேனும் அவன் நிலை பற்றி அறிந்து கொண்டேன். தன் குடும்பம் தன்னலம் என்ற போக்கே அவனிடம் கடுகளவும் இல்லை. நம் ஆச்சாரியர் காஷாயம் தரித்து ஒரு சன்னியாசியாக எதை சிந்திக்கிறாரோ அதை ராமானுஜனும் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து கொண்டே இந்த வயதிலேயே அதை சிந்திக்கிறான். வேறு ஒரு வேறுபாடும் அவர்களிடையே அடியேனால் காண முடியவில்லை. பலமுறை அடியே நம் ஆச்சாரியரை பற்றியும் அவரது சீரிய தொண்டை பற்றியும் சோமயாஜியிடமும் காந்திமதியிடமும் கூறியிருக்கிறேன். எனவே காந்திமதி எங்கே நம் ராமானுஜன் ஸ்ரீரங்கம் சென்றால் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தையே மறந்து விடுவானோ, ஆச்சாரியர் சேவையிலேயே மூழ்கி விடுவானோ என்று கலங்குகிறாள். சாதாரணமாக இந்த அளவுக்கு அவள் மனவேதனை அடைந்து அடியேனும் பார்த்ததில்லை. பேசிக்கொண்டே இருந்தவள் அழுது கொண்டே அவ்விடத்திலிருந்து அகன்று விட்டாள். அடியேனும் அத்தோடு அவ்விஷயத்தை விட்டுவிட்டேன். திருமலை நம்பிகளே, தங்கள் சங்கடம் அடியேனுக்கு புரிகிறது. தங்களால் பார்த்து பார்த்து வளர்க்கப்பட்டவர்கள் அவர்கள். எனவே ஒரு வரைமுறைக்கு மேல் தங்களால் முயற்சி செய்ய இயலாது. அடியேனின் உள்ளத்தில் இருப்பதை அப்படியே தெள்ளத் தெளிவாக உணர்த்தி விட்டீர்கள் நம்பிகளே. அடியேனுக்கு மற்றொரு உபாயம் தோன்றுகிறது. அது தங்களால் சாத்தியம் என்றும் படுகிறது. சொல்லுங்கள் திருமலை நம்பிகளே, அடியேனால் முடிந்தவரை அதை செயல்படுத்த பார்க்கிறேன். தாங்கள் சிரமம் பாராமல் ஸ்ரீரங்கம் செல்லும் முன் ஸ்ரீபெரும்புதூர் செல்லுங்கள். அடியேனுடைய தங்கைக்கு ஆறுதல் சொல்லி அவளுடைய மனதை மாற்றி சில நாட்கள் கைங்கரியத்திற்கு பிறகு ராமானுஜன் உங்களிடமே திரும்பி வந்து விடுவான் என்று எடுத்து கூறி நம் ஆச்சாரியரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய முடியுமா என்று பாருங்களேன். இம்முயற்சியை தங்களால் செய்ய முடியுமா? அவசியம் முயல்கிறேன் நம்பிகளே. அதன் பலன் என்ன என்பதை பகவானிடமே விட்டுவிடுவோம். அனைத்தும் காலத்தை கையில் சுழற்றும் பெருமாளின் வசம் உள்ளது. முயற்சி மட்டுமே நம்முடையது, பலன் அவனுடையது. ராமானுஜன் நம் ஆச்சாரியருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று இந்த திருவேங்கடன் நினைத்து விட்டால் அதை யாரால் மாற்ற முடியும்? நாங்கள் இன்றே ஸ்ரீபெரும்புதூருக்கு புறப்படுகிறோம். சோமயாஜி சுவாமிகளே, இதுதான் அவர் இல்லம் என்பது நிச்சயமாக தங்களுக்கு தெரியுமா? இதுவேதான் திருமலை நம்பிகள் அடியேனுக்கு துல்லியமாக சொல்லி இருக்கிறார். அது மட்டுமின்றி பலரிடம் விசாரித்து விட்டுதானே இங்கு வந்திருக்கிறோம். அடடா, வாருங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், அமருங்கள். காந்திமதி, சுவாமி, தீர்த்தம் கொண்டு வா. இதோ கொண்டு வருகிறேன். சற்று இருங்கள், விசிறி கொண்டு வருகிறேன். பரவாயில்லை, வேண்டாம். தை மாதம் அல்லவா, அத்தனை புழுக்கம் இல்லை. தாங்களும் அமருங்கள். சுவாமி, இந்தாருங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள்.
எங்களை தாங்கள் யார் என்ன என்று கேட்கவே இல்லையே. அவசியமே இல்லை. திருமண் காப்பு துலங்கும் தங்கள் நெற்றியை பார்த்தவுடன் நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்பதை அறிந்து கொண்டேன். உங்களை இதுவரை இங்கு பார்த்ததில்லை, ஆகையால் நீங்கள் ஸ்ரீபெரும்புதூரில் வசிப்பவர் இல்லை என்றும் தெரிந்து கொண்டேன். அகத்திற்கு வந்த அதிதிகளுக்கு முதலில் தீர்த்தம் கொடுக்க வேண்டும். அதன் பிறகே எதையும் பேசவோ கேட்கவோ வேண்டும். திருமலை நம்பிகள் தன் மாப்பிள்ளையை பற்றி சொன்னது எவ்வளவு சரியாக இருக்கிறது பாருங்கள். பண்பின் உறைவிடம் அவர் என்று சொன்னது வாஸ்தவமானதுதான். ஓ, நீங்கள் என் மைத்துனர் பெரிய திருமலை நம்பிகளுக்கு பரிச்சயப்பட்டவர்களா? பரிச்சயப்பட்டவர்கள் மட்டுமில்லை, நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஸ்ரீரங்க மடத்தில் கைங்கரியங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள். ஸ்ரீரங்கத்து மடம் என்றால் நீங்கள் நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியர் ஆசிரமத்திலிருந்தா வருகிறீர்கள்? அவரிடமா கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆம் சுவாமி. ஆஹா, நீங்கள் இங்கு வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இது எப்பேற்பட்ட பாக்கியம். சரி, சொல்லுங்கள், அடியேன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எது வேண்டுமானாலும் தயங்காமல் கேளுங்கள். ஏன் தயங்குகிறீர்கள்? கேளுங்கள். கொடுக்கக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக கொடுக்கிறேன். அது அது கேளுங்கள், தயக்கமே வேண்டாம். தங்கள் பிள்ளையாண்டான் ராமானுஜனை நம் மடத்திற்கு தர வேண்டும். உங்கள் மைத்துனர் திருமலை நம்பிகள் ஒவ்வொரு முறை மடத்திற்கு வரும்போதும் ஆச்சாரியார் ராமானுஜரை பற்றி விசாரிக்கிறார். முதலில் நாங்கள் இதை சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகுதான் தெரிந்து கொண்டோம் அவர் ஆழ்மனதில் ராமானுஜனை பற்றி உயர்ந்ததான ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்று. திருமலை நம்பிகள் மூலமாகவும் இதை தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே? ஆமாம், சொல்லி இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் சாதாரணமாக லௌகீக விஷயங்கள் பற்றியதாகவோ அல்லது சுயநலம் பற்றியதாகவோ இருக்கும். அதை காலப்போக்கில் மறந்துவிடவும் செய்வோம். ஆனால் ஆச்சாரியரின் எண்ணங்கள் அப்படி அல்லவே. தன்னலம் பற்றிய எண்ணங்கள் அவர் மனதில் குடிகொள்வதில்லை. அப்படி ஏதேனும் எண்ணம் அவர் மனதில் இருக்கிறதென்றால் அது பொதுநலம் பற்றியதாகவே இருக்கும். அதனால் அவர் அதை மறக்கவும் மாட்டார். ராமானுஜனை போன்ற ஒருவரே நம் சம்பிரதாயங்களை கட்டி காப்பதோடு அதை மேலும் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் என்பது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை. ராமானுஜனின் சமநோக்கு பார்வை பற்றியும் விஷய ஞானங்களை அவர் கிரகிக்கும் தன்மை பற்றியும் அவருக்கு மிக உயர்ந்த அபிப்பிராயம் இருக்கிறது. அதனால் ராமானுஜனை தன்னுடனேயே வைத்துக் கொண்டு அவருக்கு இன்னும் பல விஷயங்களை போதிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். நான் இதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். என்றாலும் ஆச்சாரியரின் நேரடி பார்வையில் ராமானுஜனின் விஷய ஞானம் இன்னும் தீட்சண்யம் பெற்று பிரகாசிக்கும் என்பதில் ஐயமே இல்லை. தங்களின் சம்மதமே இதில் பெரும் பங்கு வகிக்கிறது. தங்களின் விருப்பத்தை சொல்லுங்கள். எனக்கு இதில் விருப்பம்தான். இருந்தாலும் இப்போதைய சூழல். சொல்லுங்கள் சுவாமி. இல்லை, இப்போதைய சூழலில் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள். அவர் சொல்ல மாட்டார், நான் சொல்கிறேன். ஒரு தாயாக என் ராமானுஜனை பிரிய நான் ஒப்ப மாட்டேன். கடைசி வரை அவன் என்னுடனே இருக்க வேண்டும். இந்த ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது அவன் அருகில் இருக்க வேண்டும். அவன் ஒரு கிரகஸ்தனாக என்னுடன் வாழ்வதையே நான் பெரிதும் விரும்புகிறேன். மன்னிக்க வேண்டும் தாயே. இந்த உங்கள் ஆதங்கம் தேவையற்ற ஒன்று. தாங்கள் ஏதோ தவறாக நினைத்து விட்டீர்கள். அடியேன் கிரகஸ்தன்தான். ஏன், உங்கள் அண்ணா கிரகஸ்தர் இல்லையா? ஆச்சாரியரும் கிரகஸ்தராக இருந்து பின் சந்நியாசத்திற்கு வந்தவர்தானே.
ராமானுஜன் ஆச்சாரியருடன் சில காலம் மடத்தில் தங்கி கற்க வேண்டியதை கற்ற பின் திரும்பி வந்து கிரகஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். அதற்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? இல்லை, அவன் வரமாட்டான். அவனை அணு அணுவாக நான் அறிந்தது போல் வேறு எவரும் அறிய வாய்ப்பில்லை. எதையும் மேம்போக்காக பார்ப்பது அவன் சுபாவம் அல்ல. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து ஆழ்ந்து தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொள்வான். தனக்கென வாழவே தெரியாதவன் அவன். சிறிது நேரம் கிடைத்தாலும் அதை பிறர் நலத்துக்கு செலவிடுவதையே விரும்புவான். உங்களைப் போன்றே மடத்தில் கைங்கரியம் செய்து கொண்டு அவ்வப்போது அகத்திற்கு வந்து செல்வான் என்றால் பரவாயில்லை. அதுவும் கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும். ஆனால் இல்லறத்தில் ஈடுபடுவதில் அவனுக்கு சற்றும் விருப்பமில்லை என்பதை நான் நன்கு உணர்வேன். மடத்திற்கு வந்து ஆச்சாரியரின் அருகிலேயே இருந்து விட்டால் இல்லறம் வேண்டாம் என்ற அவன் எண்ணம் இன்னும் உறுதி பெறும். பிறகு காஷாயத்தையே அவன் மனம் நாடும். தானும் ஒரு ஆச்சாரியனாக விளங்க வேண்டும் என்று விரும்புவான். அதுவும் அவன் சுயநலம் அல்ல, பொதுநலம் கருதியே அதை விரும்புவான். உலகம் தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் ஒரு ஆச்சாரியனாக இருந்தால்தான் முடியும் என்பது அவனுடைய எண்ணம். இப்படி இருக்கும் ராமானுஜன் மடத்திலிருந்து திரும்பி வருவான், கிரகஸ்தாசிரமத்தை ஏற்பான் என்று எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. ஆச்சாரியரிடம் எல்லாவற்றையும் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள். ராமானுஜன் வரமாட்டான். சுவாமி, அடியேன். கொடுங்கள். பெருமாளின் அருள் பூரணமாக கிட்டட்டும். எழுந்திருங்கள். திருமலை பிரசாதம் சுவாமி. திருமலையிலிருந்து எப்போது வந்தீர்கள்? அமுது செய்தாகிவிட்டதா? கொஞ்ச நேரம் முன்புதான் இருவரும் திருமலையிலிருந்து திரும்பினோம். அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு நேரே இங்குதான் வருகிறோம் சுவாமி. நல்லது. திருமலையில் அனைவரும் நலமாகவே இருப்பார்கள் என்பது திண்ணம். காரணம், குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் வசிக்கும் இடம் அது. வேங்கடவனையும் மற்றும் உள்ள எம்பெருமான்களையும் நன்கு சேவித்து வந்தீர்களா? நன்கு சேவித்து வந்தோம் சுவாமி. தரிசனத்தில் ஒரு குறையும் இல்லை. அடியேனின் மனக்குறை போக்கும் விஷயமாக திருமலை நம்பியிடம் அடியேன் தெரிவித்த விஷயம் பற்றி என்ன தகவல் கொண்டு வந்தாய்? அதைச் சொல். சுவாமி, அடியேன் கொண்டு வந்துள்ள தகவல் தங்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக இல்லை. எங்களை மன்னித்தருள வேண்டும். ஏன், என்னவாயிற்று? திருமலை நம்பி இது பற்றி ராமானுஜனின் பெற்றோர்களிடம் தெரிவித்தும் அவர்கள் உடன்படவில்லையா? ஏதாவது காரணமாவது தெரிவித்தார்களா? சுவாமி, அவர்கள் அனைவருமே தங்களின் மேல் பற்றும் மரியாதையும் கொண்டுள்ளார்கள். அதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. மேலும் தங்கள் அருளாசியால் தான் ராமானுஜன் பிறந்துள்ளான் என்ற நன்றி உணர்வும் மிகுந்தே காணப்படுகிறது. அதை நீ எப்படி கண்டுகொண்டாய்? சுவாமி, திருமலை நம்பிகளின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் இருவரும் திருமலையிலிருந்து திரும்பும் வேளையில் ஸ்ரீபெரும்புதூருக்கும் சென்று ராமானுஜனின் பெற்றோரையும் கண்டு பேசிவிட்டுத்தான் வருகிறோம். ஓ, இத்தனை பிரதிகாரியங்கள் நடந்திருக்கிறதா? சரிதான். இங்கு ராமானுஜனை அனுப்புவதில் எது தடையாக இருக்கிறதாம்? பெற்ற பாசம்தான் சுவாமி. ராமானுஜனை பிரிய மறுக்கிறது. தற்போதைக்கு ராமானுஜனை எங்கும் அனுப்ப மனம் வரவில்லை. குறிப்பாக ராமானுஜனின் தாயாருக்கு. புரிகிறது. கர்ம பந்தத்தின் வலிமை அப்படி. மனஏவ மனுஷ்யானா காரணம் பந்த மோக்ஷியோகு. ஒரு மனிதன் சம்சார பந்தத்தில் அகப்பட்டுக் கொண்டு தத்தளிப்பதற்கு அவனுடைய மனம்தான் காரணம். அவன் மோட்சம் அடைவதற்கும் அந்த மனம்தான் காரணம்.
அதனால்தான் ஆழ்வார் தம் மனத்தை நோக்கி எம்பெருமான் திருவடிகளை என்றும் சேவிப்பாய் என்கிறார். அடியேன் ஒன்று நினைத்தேன், அரங்கன் வேறு விதமாய் நினைக்கிறான் போலும். கால நேரம் அவன் கையில், அவன் இச்சைப்படி நடக்கட்டும். அடியேனால் இப்போதைக்கு முடிந்தது அரங்கனிடம் பிரார்த்தனை. அதை அவன்தான் நிறைவேற்றி தர வேண்டும். சரி, நேரமாகிவிடப் போகிறது. நீங்கள் அனைவரும் அவரவர் இல்லம் திரும்புங்கள். ஆகட்டும் சுவாமி. தெய்வவாரி சுவாமி, திருதண்டத்தை எடு. அடியே. ஆச்சாரியார், அப்போதைக்கப்போது இப்படி வேதனை கொள்வது சங்கடமாக இருக்கிறது. அதை வேதனை என்று எடுத்துக்கொள்ள முடியாது நம்பிகளே. ஒரு தேடலின் எதிர்பார்ப்பின் தீவிரம் என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. சரியாக சொன்னீர்கள் திருமலையாண்டான். நம் ஆச்சாரியருக்கு ஏனோ ராமானுஜனின் மேல் ஒரு ஈர்ப்பு. அதற்கு காரணமும் இருக்கிறது. அடியேன் ஸ்ரீபெரும்புதூர் சென்றிருந்த போது அங்குள்ளவர்கள் அனைவருமே ராமானுஜனின் பெருமை பாடக் கேட்டேன். இப்படிப்பட்ட குழந்தையை சில நாட்களே என்றாலும் ஒரு தாய்க்கு பிரிவதற்கு எப்படி மனம் வரும்? ஆச்சாரியார் இவ்விஷயத்தில் ஏன் அவசரப்படுகிறார் என்றே தெரியவில்லை. திருக்கோஷி நம்பிகளே, அவர் மனக்குறியை நாம் அறிவது சற்று கடினம்தான். பல நேரங்களில் அவர் எடுக்கும் முடிவுகள் நமக்கு முதலில் பொருந்தாததாக தோன்றினாலும் அது நடைபெறும் போது அவ்விஷயத்தை எண்ணி அடியேன் பலமுறை ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். இந்த விஷயம் இவரால் கைகூடும் என்பதில் நம் ஆச்சாரியாரின் நம்பிக்கை இதுவரை பலனளித்துள்ளது. பிரபு ஸ்ரீரங்கநாதா, அடியேனுடைய விருப்பங்கள் என்ன என்பது தாங்கள் அறியாததா? அதில் முக்கியமாக உனது அனந்தமான பெருமைகளை போற்றும் வேதத்தின் முடிவான வேதாந்த சூத்திரங்களுக்கு விரிவான அர்த்தத்திற்கு எளிமையாக ஓர் விளக்க உரை எழுத வேண்டும் என்பது அடியேனின் ஆழ்மனதின் அபிலாஷையாயிற்றே. அதற்கு காஷ்மீர தேசத்தில் இருக்கும் போதாயன சூத்திரங்கள் அடங்கிய ஓலை தொகுப்பு அடியேனுக்கு அவசியம் தேவை. காஷ்மீரமோ வெகு தொலைவில் உள்ளது. அங்கிருக்கும் ஓலை தொகுப்பு யாருக்கும் அளிக்கப்படக்கூடாது என்று பிரதிஜையோடு பண்டிதர்கள் காவல் காத்து வருகிறார்கள். அதை அடியேன் எப்பாடு பட்டாவது இங்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு அடியேனுக்கு பூரண சக்தியை நீதான் தந்தருள வேண்டும். அடியேனின் ஆத்மா உன் திருப்பாதங்கள் வந்து சேரும் முன் அடியேன் இக்காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமே அரங்கா. யமுனை துறைவா, யமுனை துறைவனாக இருந்து ஆளவந்தானாக மாறிய நீ இன்று யமுனாச்சாரியராக மாறியது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. புரியவில்லை சுவாமி. யமுனாச்சாரியரே, என் குருநாதர் உய்யக் கொண்டார். மனக்குறையோடு எனக்கு அளித்த பணி இனிதே முடிந்ததற்கு உன் மனமாற்றமே காரணம்.
தாங்களா? அடியேனை உய்வித்த மணக்கால் நம்பி ஆச்சாரியரே, தாங்களா அடியேனுக்கு தரிசனம் தருவது? அடியேனின் கண்களை நம்ப முடியவில்லை சுவாமி. அதுவும் யமுனை துறைவா என்று அழைத்தீர்களே, அப்பெயரை தங்கள் திருவாயால் மீண்டும் கேட்க அடியேன் பெரும் உவகை அடைகிறேன் சுவாமி. தாங்களே அடியேனை காண வந்தது எப்படி சாத்தியம்? என்ன செய்வது யமுனை துறைவா? வரவேண்டிய தருணம் வந்துவிட்டேன். ஆமாம், என்ன பிரார்த்தனையை அரங்கனின் முன்வைத்துக் கொண்டிருந்தாய்? அடியேன் காஷ்மீர தேசம் செல்ல வேண்டும் சுவாமி. போதாயனரின் வேதாந்த சூத்திரங்களை இங்கு கொண்டு வருவதற்கு போதிய சக்தியை அரங்கனிடம் யாசித்துக் கொண்டிருந்தேன். அப்படி சக்தி அளிக்கப்பட்டால் அதைக் கொண்டு அடியேன் விரைந்து காஷ்மீரம் செல்வேன். அங்குள்ள பண்டிதர்களை இந்த அரங்கனின் கருணையாலும் தங்களின் பேரருளாலும் வென்று அந்த சூத்திரங்களை இங்கு கொண்டு வருவேன். அனைவரும் ஏற்கும்படியும் எளிமையாகவும் விரிவான விளக்கத்துடனும் வேதாந்த சூத்திரத்திற்கு ஒரு விளக்க உரை எழுதுவேன். உனக்கு இவ்விஷயத்தில் அவ்வளவு அவசரம் ஏன் யமுனை துறைவா? சுவாமி, தாங்கள் அறியாததா? வேதாந்த சூத்திரத்திற்கு அத்வைத தத்துவ விளக்கப்படி பகவானுக்கு கல்யாண குணங்கள் எதுவும் இல்லை என்றும் இந்த உலகமே பொய் என்றும் சங்கரரால் போதிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி உண்மையாகும்? அனந்தமான அற்புத குணங்களை உடையவனாயிற்றே பகவான். அனைத்து ஜீவாத்மாக்களும் இந்த பிரபஞ்சமும் பகவானின் உடைமையாயிற்றே. இவ்வுலகம் நிரந்தரமற்றது என்று சொல்லலாமே தவிர பொய்யானது என்று எப்படி சொல்ல முடியும்? இவ்வனைத்தையும் விளக்கும்படி ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள பாஷ்யம் அடியேனால் செய்யப்பட வேண்டும் அல்லவா? நிச்சயம் செய்யப்படத்தான் வேண்டும். ஆனால் அதை செய்ய போவது நீ அல்ல. அதனால் பிரயத்தனப்பட வேண்டாம். சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? ஆம், ஆனால் அக்காரியம் உன்னால் கைகூடும் என்பது விதி அல்ல. அப்படியென்றால் அடியேனின் ஆசை நிராசையாக போய்விடுமா? மக்களுக்கு வேதாந்த சூத்திரத்தின் உயர்வான மகத்துவம் தெரியாமலேயே போய்விடுமா? அடியேன் அப்படி சொல்லவில்லை யமுனை துறைவா. அதனால் அக்காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்பது பெருமாளின் திருவுளம் இல்லை என்றுதான் சொல்கிறேன். அப்படியென்றால் அதை யார் செய்ய வேண்டும் என்று பெருமாள் விரும்புகிறார்? அடியேன் உனக்களித்த அர்ச்சா விக்கிரக திருமேனியை பத்திரமாக ஆராதித்து வருகிறாய் அல்லவா? ஆம் சுவாமி, தங்கள் கட்டளைப்படியே ஆராதித்து வருகிறேன். அவரை தேடி கண்டுபிடித்து விட்டாயா? இல்லை சுவாமி, ஆனால் அவரை தரிசிப்பதற்கு மிகவும் முயன்று கொண்டுதான் இருக்கிறேன். முயற்சி செய்வாய் யமுனை துறைவா. அவரை சீக்கிரமே தரிசிக்க முயற்சி செய். அதுவரை உன் கோரிக்கைகளை அபிலாஷையாக மட்டுமே வைத்திரு. சுவாமி, தாங்கள் கூற விரும்புவது அடியேனுக்கு புரியவில்லையே. புரியும்படி சொல்கிறேன். உன் சிஷ்யராக வரப்போகிறவர் என்றேனே, அந்த ஒப்பற்ற அவதார புருஷர் என்றோ இப்பூமியில் அவதரித்து விட்டார். நேரம் கைகூடும் போது அவர் உன் கண்களுக்கு தென்படுவார். அடியேன் கொடுத்த விக்கிரகம் மூலம் உன்னால் தரிசிக்கப்பட்ட அவரே எதிர்காலத்தில் சம்பிரதாயத்தை வளர்க்கப் போகின்ற ஈடற்ற மகான் ஆச்சாரியர். அவரே உன் கோரிக்கைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய போகிறவர். இதை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உன்னுடையது. செயல் வருங்கால ஆச்சாரியருடையது. நீ எதை பற்றியும் வருத்தம் கொள்ள வேண்டாம். அடியேனின் 3 விருப்பத்தையுமே அவர்தான் நிறைவேற்றுவாரா? அப்படியென்றால் அடியேன் காஷ்மீர தேசம் செல்வது அவசியமில்லை. காஷ்மீரம் செல்லும் முயற்சியை இன்றே கைவிட்டுவிடு. தங்களின் உத்தரவுப்படியே சுவாமி. ஆனால் அந்த மகான் சம்பிரதாய பிரவர்த்தகர், அடியேனின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய போகும் அவதார புருஷன் தற்போது எங்கே அவதரித்திருக்கிறார்? அவரின் திருநாமம் என்ன? அது உன் தேடலில்தான் தெரிய வேண்டும். எவ்வளவு முயற்சியோ அவ்வளவு சீக்கிரம் பலன். ஆனால் அவரே லோகத்தை ரட்சிக்கப் போகும் ஒப்பற்ற மகான் என்பது மட்டும் உறுதி.
பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, பயன் விரைவில் கிட்டும். அடியேன் புறப்படட்டுமா? வேண்டாம் சுவாமி, போகாதீர்கள். இங்கேயே இருந்து அடியேனை வழிநடத்துங்கள். அவசியம் ஏற்படும் போது அடியேன் அவசியம் வருவேன். இப்போது புறப்படுகிறேன். சுவாமி போகாதீர். வேண்டாம் சுவாமி, அடியேனை விட்டு போகாதீர்கள். சுவாமி போகாதீர்கள், அடியேனை விட்டு போகாதீர்கள். என்ன சுவாமி? சுவாமி சுவாமி, என்னவாயிற்று தங்களுக்கு? ஆச்சாரியர், அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பிகள். சுவாமி சுவாமி, சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இங்கு நாம் மூவர் மட்டும்தான் இருக்கிறோம். தாங்கள் ஏதோ கனவு கண்டுள்ளீர்கள். தங்களை காணப்போகிறேன். அடியேனின் ஆச்சாரியர் சொன்னார், அடியேனின் வாழ்க்கையில் ஏற்பட போகும் பல விஷயங்களுக்கும் தங்களுடைய தொடர்பு இருக்கிறது என்று. பின்பு ஏன் உம்மை எம்மிடமிருந்து மறைத்து விளையாடுகிறீர்? சீக்கிரம் வெளிப்பட்டு வாருங்கள் பிரபு. அடியேனின் கண்களுக்கு புலனாகுங்கள். விரைந்து வாருங்கள் சுவாமி. இந்த முறை தாங்கள் நிச்சயம் அடியேனின் அகத்திற்கு வந்துவிட்டுத்தான் திருமலைக்கே திரும்ப வேண்டும். இது அடியேனின் அன்பு கட்டளை. கட்டளை என்று சொல்லிவிட்டீர்கள், எனவே மறுப்பதற்கில்லை. சரி பெரிய நம்பிகளே, நம் ஆச்சாரியர் சீக்கிரம் வந்து விடுவார் அல்லவா? நிச்சயமாக. திருக்கரம்பன் துறையிலே நம் ஆச்சாரியருக்காகத்தான் ஒரு கோடை வாசஸ்தலமாக ஒரு மண்டபம் எழுப்ப நிச்சயித்து திருப்பணிகளையும் தொடங்கிவிட்டோம். ஆனால் அதை தனக்கென்று வேண்டாம் என்று உறுதியாக மறுத்துவிட்டார் நம் ஆச்சாரியர். மாறாக நம் அழகிய மணவாளப் பெருமாள் தீர்த்தவாரி கண்ட பின் அம்மண்டபத்தில் இளைப்பாறும்படி செய்யுங்கள் என்று கூறிவிட்டார். அதன்படி இப்போது பணிகள் நடைபெற்று அது முடிவடையும் நிலையில் உள்ளது. அதை மேற்பார்வையிடத்தான் ஆச்சாரியர் சென்றுள்ளார். திருமலையில் இருப்பதால் பல விஷயங்கள் அறிய முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் நம் அனைவரும் அறிந்தது என்னவென்றால், ஆச்சாரியர் தனக்கென்று எதையும் செய்து கொள்வதில்லை. அதற்கு மற்றொரு உதாரணம்தான் தாங்கள் இப்போது குறிப்பிட்ட விஷயம். அதிக செல்வப்புழக்கம் உள்ள காரியங்கள், தன் சம்பந்தமான வசதி வாய்ப்புகள், சௌகரியங்கள் எதிலுமே அவர் அவ்வளவாக ஈடுபாடு காட்டுவதில்லை. ராஜாங்கத்திலிருந்து எத்தனையோ வசதிகளை செய்து தர முன்வந்தாலும் அவற்றையெல்லாம் லாபகமாக தட்டி கழித்து விலகி விடுவார். நம்மையுமே மிகவும் உலகாயதமான மக்களோடு சுய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதீர்கள், பக்திக்கும் பரோபகாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள், சலுகைகளை வலுக்கட்டாயமாக கொடுப்பவர்களிடமிருந்து விலகியே இருங்கள் என்று எச்சரிக்கை செய்துள்ளாரே. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் நம்மை வழிநடத்தும் விதமே அலாதிதான். இப்படிப்பட்ட ஆச்சாரியரோடு நம்மை சேர்த்து வைத்து கைங்கரியமும் பண்ண வைத்த அரங்கனுக்கு அனந்தமான நமஸ்காரங்கள். இது நிச்சயம் நம் பாக்கியம்தான். சரியாக சொன்னீர்கள் திருமலை நம்பிகளே. மிகப்பெரிய செல்வ குவியல்களை ஒருவர் கொண்டு வந்தாலும் ஒன்றையும் தொடக்கூட மாட்டார். அந்த க்ஷணமே ஒரு சேவையை கை காட்டி அவற்றை அத்திக்கில் அனுப்பிவிடுவார். துறவு என்பதன் இலக்கணம் அவர். தன் தேக நலத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளாமல் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் குழந்தைத்தனமான பிடிவாதம். உடல் நலனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொல்லி அவர் கேட்கப் போகிறார்? ஏன், நீதான் சொல்லேன். அடியேன் கேட்டுவிட்டு போகிறேன்.
அடியேனை ஆசீர்வதிகள் சுவாமி. பகவத் கைங்கரியத்தில் இணைந்திருந்து புகழ் பெறுவாயாக. எழுந்திரு திருமலை நம்பி. தாசன் அடியேன். என்ன திருமலை நம்பி, உன்னையும் சரி திருக்கச்சி நம்பியையும் சரி பார்த்தாலே பரவசம்தான். அதுவும் எளிதில் சென்று வசிக்க இயலாத திருமலையில் ஸ்ரீனிவாசனுக்கு நீ கைங்கரியம் செய்வது உயர்ந்த காரியம். அந்த வாக்கியத்தை உகப்போடு வழங்கிய உயர்ந்த ஆச்சாரியர் தாங்களே அன்றோ? தன் சிஷ்யர்களை உயர்ந்த நிலையில் வைத்து பார்க்க வேண்டும் என்ற பரந்த நோக்கம் தங்களுக்கே உரியது. சரி சரி, இதோ இருக்கிறான் பார் பெரிய நம்பி. இவனை விட்டாலும் இன்று முழுவதும் அடியேனின் புராணம் பாடிக்கொண்டிருப்பான். அதனால் அடியேனை புகழ்வதை நீயாவது சற்று நிறுத்திக்கொள் திருமலை நம்பி. என்ன, மருமான் திருமணம் முடித்த கையோடு இங்கு வந்தாய். அதற்கு பின் இப்போதுதான் உன்னை பார்க்கிறேன். சரிதானே? ஆம் சுவாமி. எப்படி இருக்கிறான் உன் மருமான் ராமானுஜன்? வேறென்ன விசேஷங்கள்? ராமானுஜனும் அவன் பாரியால் தஞ்சம்மாம்பாளும் தங்கள் ஆசியில் நலமாகவே இருக்கிறார்கள். மருமான் ராமானுஜனுக்கும் மருமான் பிறந்திருக்கிறான். தாசரதி என்ற திருநாமம் சூட்டப்பட்டுள்ளது. மருமானுக்கு மருமானா? மிகவும் சந்தோஷம். சம்பிரதாயத்தின் அடுத்த தலைமுறைக்கு ஒரு குறையும் இல்லை. இப்போதே வரும் கால பிரகாசம் தெளிவாய் தெரிகிறது. சரி, ராமானுஜன் தன் கிரகஸ்தாசிரம கடமையில் ஊற்றமாய் காரியங்களை செவ்வனே செய்து கொண்டிருக்கிறானா? பெயருக்கு கிரகஸ்தாசிரமத்தில் தான் இருக்கிறான். ஆனால் என்னப்பா ஆனால்? பிரம்மச்சரிய ஆசிரமம் போல் வேதாந்த சூத்திரம் கற்க பாடசாலையில், அதுவும் வெளியூரில் சென்று சேர்ந்திருக்கிறான். வெளியூர் பாடசாலை என்றால்? திருப்புட்குழியில் யாதவ பிரகாசரின் பாடசாலையில். யாதவ பிரகாசரிடமா? இப்படித்தான் சுவாமி அடியேனும் அதிர்ந்து போனேன். ஆனால் சோமயாஜியும் ராமானுஜனும் ஏதேதோ சமாதானம் கூறி என் வாயை அடைத்து விட்டார்கள். சரி, இதெல்லாம் யார் ஏற்பாடாம்? சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சுவாமி. திருக்கச்சி நம்பிகள். அப்படி சொல். திருக்கச்சி நம்பி ஏற்பாடா? அப்படியென்றால் அது சரியாகத்தான் இருக்கும். என்ன சுவாமி, தாங்கள் நிஜமாகத்தான் கூறுகிறீர்களா? பிறகென்ன, திருக்கச்சி நம்பி அந்த வரதராஜனிடமே சம்பாஷிப்பவனாயிற்றே. சுவாமி, தாங்கள் இதை இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று அடியேன் எதிர்பார்க்கவில்லை. திருமலை நம்பி, அடியேனுக்கு சிஷ்யர்களாய் பலர் இருக்கிறார்கள். அதில் குறிப்பிட்ட சிலர் இருக்கிறார்கள். அந்த எம்பெருமான் அடியேன் மூலம் செய்யாத பல காரியங்களை இந்த குறிப்பிட்ட சிஷ்யர்களை கொண்டு செய்து விடுவான். இதில் அவன் உசத்தி, அடியேன் தாழ்ந்தவன் என்பதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இது போன்ற சிஷ்யர்களிடமிருந்துதான் அடியேனே பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். அதில் அடியேனுக்கு சந்தோஷமே. நீ, திருக்கச்சி நம்பி போன்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள். பகவானின் பிரத்யேக காரியதரிசிகள். உடனடியாக இறங்கி காரியமாற்றுபவர்கள். அதன்படி திருக்கச்சி நம்பியின் ஏற்பாடு ஒரு காரணத்தோடுதான் இருக்கும்.